இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காவை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி துவரம் பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் பூசணிக்காய், காஞ்ச மிளகா, பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வெறும் வானலில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதே வானலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கோங்க. மஞ்சள் பூசணிக்காவை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ இது பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி விடுங்க, வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி இது கூடயே தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். புளியை திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பரங்கிக்காய் வெந்துடுச்சு. ஸோ இப்போ அதில் புளி தண்ணியை விட்டுடலாங்க. புளி தண்ணியில் விட்டு நல்லா அந்த புளி தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது அதையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்துருங்க. கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து போடுங்க. போட்டிங்கன்னா நல்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் சூப்பரான பரங்கிக்காய் குழம்பு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா